So welcome to barath physics classes. இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் இந்த வீடியோல அப்படின்னா chapter 2 motion in a straight line இதோட quick NEET and JEE full complete chapter revision தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் இந்த சாப்டரை வந்து நீங்கள் படிக்காட்டியும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கான்செப்ட்ஸை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கனாலே டேரெக்டாக நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எடுத்து என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னதுன்னா ஒன் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மோஷன் ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா the ஆப்ஜெக்ட் ஒன்று இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம், இல்லை இப்படி போகலாம். ஸோ ஒரே நேர்கோட்டில் மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுன் இந்த மாதிரி 4 மோஷன் மட்டும்தான் இந்த பர்டிகுலர் சாப்டரில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி. ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நத்திங் பட் த பாத் டிராவல். எவ்வளோ தூரம் நம்ம பயணிச்சோமோ அதுதான் வந்து என்ன சொல்றோம்னா we call here as a distance அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஆரிஜின்ல இருந்து இப்படியே ஸ்டார்ட் பண்ணி நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து சேர்ந்திருக்கேன். இந்த பாயிண்ட் வந்து B ன்னு வச்சுக்கலாம், இடப்பட்ட தூரத்தை A ன்னு வச்சுக்கலாம். O to A வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 கிலோமீட்டர், இது வந்து 50 கிலோமீட்டர். ஓகே, A ல இருந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து நம்ம D ன்னு வச்சுக்கலாம். இப்போ D ல இருந்து B அதே டிஸ்டன்ஸ் தான் நம்ம வந்திருக்கோம். இது வந்து எவ்வளோனா 50 கிலோமீட்டர். அப்போ இங்கே மொத்தம் எத்தனை தூரம் வந்து நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம் O ல இருந்து B வந்து சேர்றதுக்கு 10 + 50 + 50. அப்போ டோட்டல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 + 50 + 50. ஸோ த ஆன்சர் ஹியர் இஸ் 110 கிலோமீட்டர். ஸோ இதுதான் வந்து நமக்கு என்னன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சின்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, இது இந்த பக்கம் போச்சு அந்த பக்கம் போச்சு அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பாராமீட்டர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாராமீட்டரோட பேர் என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து என்னன்னா the shortest distance between initial and final point. எப்பவுமே இதோட ஃபார்முலா வந்து நம்ம இப்படி தான் எழுதுவோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாலே இது நத்திங் பட் ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஸோ தொடர்ந்த இடத்துல இருந்து ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். ஸோ இப்படி எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து என்னென்ன எடுத்துக்கலாம்னா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். ஸோ இனிஷியலுக்கும் ஃபைனல் பாயிண்ட்டுக்கும் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ஒரு ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்றோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறோம். இப்போ இங்க பாருங்க, இப்போ இதுதான் இனிஷியல் பாயிண்ட், இதுதான் ஃபைனல் பாயிண்ட். the shortest distance between initial and final point இங்க எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 10 கிலோமீட்டர். ஸோ இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்டோட ஆன்சர். இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இங்க பாருங்க, ரைட் சைடுல மூவ் ஆகுது அப்போ பாசிட்டிவ் 10, அடுத்தது ரைட் சைடுல மூவ் ஆகுது பாசிட்டிவ் 50, அடுத்தது லெஃப்ட் சைடுல மூவ் ஆகுது -50. அப்ப நான் இங்க வந்து டைரக்ஷனை வந்து கொண்டு வரேன். ஸோ அதனால தான் இதை வந்து என்ன சொல்லுவோம்னா we call this quantity as vector quantity அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்கேலர் அப்படின்னா டைரக்ஷனை டிஃபைன் பண்ணாது, டைரக்ஷனை டிஃபைன் பண்ணா அது பேர் என்னன்னா வெக்டர் குவான்டிட்டி. இப்போ இங்க டிஸ்பிளேஸ்மெண்டோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு so +50 - 50 cancel, the shortest distance between here is +10 meter. இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்பீட். ஸோ ஸ்பீடு அப்படிங்கிறது வந்து இது ஒரு பாராமீட்டர். ஸோ ஸ்பீட் அப்படிங்கிறது v தான் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம், velocity அப்படின்னு சொல்றதே நம்ம வந்து v தான் இண்டிகேட் பண்ணுவோம். both parameter is indicated by speed v which is equal to distance by time taken. so எவ்வளவு distance by time, so d divided by t. இதோட யூனிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் செகண்ட் பவர் -1 வரும், இல்ல மோர் ப்ராபபிலி இதோட ஆன்சர் வந்து எப்படி கொடுப்பாங்க கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கன்வர்ஷன் ஒன்று நான் சொல்றேன், இதை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. 1 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படிங்கிறது வந்து நம்ம 5/18 மீட்டர்/செகண்டா டைரக்டா மாத்திக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா வந்து கொடுக்குறாங்க 144 கிலோமீட்டர் அப்படின்னு கிலோமீட்டர் பெர் ஹவர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. மோர் ப்ராபபிலி நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5/18 போட்டு மல்டிபிள் பண்ணி நம்ம this is 72, this is 9 and this is 8 times, so 40 meter/second. 8 5s are 40 meter/secondல தான் நம்ம கால்குலேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணனும். since இது டிஸ்டன்ஸ் வந்து என்ன குவாண்டிட்டி அப்படினா ஸ்கேலார் குவாண்டிட்டி. சோ அப்போ இந்த ஸ்பீடு வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா it is nothing but we call here as a scalar quantity. so next இருக்கக்கூடிய பாராமீட்டர் இது பேர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா we call here as
velocity அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வேற ஸ்பீட் வேற, சரிங்களா? இப்போ வெலாசிட்டியோட ஃபார்முலா வந்து என்னன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் டேக்கன். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த மோஸ்ட்லி இந்த வெலாசிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணக்கூடிய தப்பு நான் சொல்லிடுறேன். டைமை சப்ராக்ட் பண்ணிடாதீங்க. டைம் என்றைக்குமே என்ன ஆகிட்டு இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ டைமை வந்து நீங்கள் ஆல்வேஸ் வந்து பாசிட்டிவ்லி எடுத்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வர்றதுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இது வந்து வர்றதுக்கு ஒரு 20 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம், இது வந்து ஒரு 20 செகண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியாச்சு. எவ்வளோ அப்படின்னா 10 மீட்டர் டிவைட் பை டைமை நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். 20 + 20 40, 40 + 5 45. ஸோ 45 செகண்ட்ஸ் இப்படி தான் கால்குலேட் பண்ணோம். இந்த இடத்துல டைமை சப்ராக்ட் பண்ணிடாதீங்க. சின்ஸ் இதோட யூனிட்மே யாருன்னு பார்த்தோம்னா மீட்டர் பர் செகண்ட் ஆர் அதர்வைஸ் கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெண்டுக்குமே ஒரே யூனிட் தான். பட் இது வந்து யாரு அப்படின்னா, since we call this as a vector quantity. Okay, so இது வந்து ஒரு vector quantity. So next இருக்கக்கூடிய பாராமீட்டர், இது பேர் என்ன சொல்றோம் அப்படின்னா we call here as an average speed. இதுல வந்து நிறைய கேसेस இருக்கு. இந்த கேसेस வந்து நம்ம இப்ப பார்ப்போம். பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் average speedனா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். average speedங்கிறது வந்து என்னன்னா, we call this as VAB ன்னு சொல்லுவோம். total distance traveled by total time taken. total distance traveled divided by total time taken. So இதுக்கு வந்து 3 different cases இருக்கு. more probably average speed ரெண்டு velocity கொடுத்திருந்தோம்னா நம்ம v1 + v2/2 அப்படினு சொல்லி போட்டு எடுத்துருவோம். அப்படி எடுக்க கூடாது. இங்க நிறைய வந்து cases இருக்கு. அந்த cases பொறுத்து தான் நம்ம வந்து வேல்யூவை சூஸ் பண்ணனும். the first case வந்து என்னன்னா case 1, same distance. சப்போஸ் இப்போ ரெண்டு கார் இருக்கு, ஒரு ரேஸ் வைக்கறாங்க அப்படினு சொல்லி இமேஜின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, கார் 1 ஒன்னு இருக்கு, கார் 2 இருக்கு. சோ இதான் நம்மளோட கார் 1. ஓகே, இது அடுத்து நம்மளோட கார் 2. ரெண்டும் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸை கவர் பண்ண போறாங்க. சோ இது டிஸ்டன்ஸ் d, இது வந்து d. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி கார்னு வெச்சுக்கங்க, இது வந்து BMW ன்னு வெச்சுக்கங்க. அப்ப யாரோட ஸ்பீட் வந்து ஜாஸ்தியா இருக்கும்? சோ இவனோட ஸ்பீட் வந்து கண்டிப்பா எப்படி இருக்கும்னா ஜாஸ்தியா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் காரோட ஸ்பீட் v1, செகண்ட் காரோட ஸ்பீட் வந்து v2. இதோட ஸ்பீட் ஜாஸ்தி அப்படினா இதோட டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். சோ ஒரு 10 செகண்ட்லயே டக்குனு இந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணிரும். ஆனா இது மேபி ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் ஆகலாம் அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்றதுக்கு. ஓகே, சோ இப்போ ஃபார்முலா படி என்ன பண்ணனும்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட். டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்ட் வந்து யாருன்னா d + d டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன் யாருன்னா t1 + t2. இது நம்மளோட ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சால்வ் பண்ண போறோம். Since v1 can be written as v1 is equal to d/t அப்படினு சொல்லி எழுதலாம். அதே மாதிரி v2 can be t1, d by என்னதுன்னா t2 அப்படினு சொல்லி எழுதலாம். இப்போ d + d வந்து 2d divided by t1 ஓட வேல்யூ வந்து நான் d/v1, இந்த t2 மேல கொண்டு போயிட்டு இது கீழ கொண்டு வந்தா d/v2. சோ d ஐ கேன்சல் பண்ண அப்படினா ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா வந்து எனக்கு என்ன வருதுன்னா 2 divided by 1/v1 plus 1/v2 அப்படினு சொல்லி வருது. இதே வந்து நமக்கு வந்து இப்ப 3 cars or 3 same distance வந்து கொடுத்திருந்தாங்க அப்படினா, since இந்த particular ஃபார்முலாவை நம்ம இப்படி கூட ரீப்ளேஸ் பண்ணலாம். average speed is equal to 3 divided by 1/v1 plus 1/v2 plus 1/v3. சோ இதை யூஸ் பண்ணி இந்த particular கேஸ்க்கு ஆன்சர்ஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். சோ செகண்ட் கேஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சோ செகண்ட் கேஸ் வந்து யாரு அப்படினு பார்த்தோம்னா கேஸ் 2, சேம் டைம். ஓகே, சோ ரெண்டு கார் இருக்கு. சோ ரெண்டு கார் வந்து ரெண்டு டிஃபரண்ட் velocities வெச்சுக்கலாம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் கார், ஓகே, இதோட velocity v1, செகண்ட் கார் இதோட velocity வந்து யாரு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா v2. இப்போ ஃபர்ஸ்ட் கார் வந்து என்ன பண்ணுதுன்னா சேம் டைம் வந்து சேம் இங்க, பட் இது கவர் பண்ணிருக்கிற டிஸ்டன்ஸ் வேறையா இருக்கும். செகண்ட் காருக்கு வந்து என்னன்னா அதே டைம் தான். செகண்ட் கார் வந்து யாரு BMW, பட் இது கவர் பண்ணிருக்கிற டிஸ்டன்ஸ் வேறையா இருக்கும். பட் டைம் இஸ் what same for each car. Now v1 can be written as d1/t, v2 can be written as d2/t. Okay, time same but distance வந்து என்னது டிஃபர். ஏன் அப்படினா velocity வந்து இங்க என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது. ஓகே, சோ நெக்ஸ்ட் நம்மளோட பாராமீட்டர்ஸ் பார்த்துறோம். ஒரு நிமிஷம் டஸ்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பாராமீட்டர் வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மென்ட் பை டோட்டல் டைம் டேக்கன் கால்குலேட் பண்ணனும்.
இங்க பாருங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து total displacement by total time taken. So VAV can be written as total distance traveled is d1 by d2, total time taken is t plus t. So d1 ஓட வேல்யூ வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா v1t ன்னு எடுத்துக்கலாம். So this is v1t, this is v2t divided by t plus t will become 2t. t வந்து காமனா எடுத்தோம் அப்படினா இது கேன்சல் ஆயிடும். So average speed ஓட ஃபார்முலா வந்து இந்த பர்టిక్యులர் கேஸ்க்கு மட்டும் தான் இந்த ஃபார்முலா. So எப்ப டைம் வந்து சேம் அப்படினு சொல்றாங்களோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும். எப்ப டிஸ்டன்ஸ் வந்து சேம் அப்படினு சொல்றாங்களோ அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணனும். மோர் ப்ராபபிலி இதுக்கு எல்சிஎம் எடுத்து பாருங்க. 2 divided by v2 plus v1 divided by v1 v2 அது இங்க வரும். இந்த ஃபார்ம் தான் அதிகமான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ரவுண்ட் ட்ரிப்பிளா இருக்கும். இப்போ x ல இருந்து y க்கு போறோம், திருப்பி y ல இருந்து x க்கு வரோம். பட் போறப்ப ஒரு ஸ்பீடு, வரப்ப வேற ஒரு ஸ்பீட். அப்படினா டிஸ்டன்ஸ் சேம். அப்ப நீங்க டைரக்டா என்ன பண்ணனும்னா 2vx vy by vx plus vy அதுதான் உங்களோட ஆன்சரா இருக்கும். இதுல ஈவன் நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். சப்போஸ் 50 km/h ல ஒரு கார் போகுது, இன்னொரு கார் வந்து 60 km/h ல போகுதுன்னு வெச்சுக்கங்க. ரெண்டு வந்து சேம் டிஸ்டன்ஸ், இது டிஸ்டன்ஸ் d, இது டிஸ்டன்ஸ் d னா இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. எவ்வளவு வரும்னா 110 divided by 2 அப்படினா 55. உங்களோட ஆன்சர் கண்டிப்பா 55 இருக்காது. 55 விட கம்மியா தான் இருக்கும். யாருக்கு அப்படினா சேம் டிஸ்டன்ஸ்க்கு. இப்போ நீங்க ஆட் பண்ணி பாருங்க. 2 into 50 into 60 divided by 50 plus 60 is 110. So 0 0 cancel. அப்ப இத மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னா 5 6 are 30. 30 into 2 வந்து எவ்வளவுனா 600. 600 by 11 அப்படினு போட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து approximately இது வந்து 5 times. Okay, so ரிமைண்டர் வந்து எவ்வளவு 554. So இதோட ஆன்சர் வந்து எவ்வளவு 55 வந்துச்சு. பட் 55 வராது, அத விட ரொம்ப கம்மியா இருக்கும். ஆன்சர் வந்து 54 அவ்வளவுதான். ஆப்ஷன்ஸ் வந்து 55 கீழ பக்கத்துல க்ளோஸரா இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்மளோட ஷார்ட்கட் ஆன்சர். சோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட்கட் வந்து டக்குன்னு வந்து எடுத்துக்கலாம். சோ நான் நிறைய ஆன்லைன் கிளாसेस வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த ஆன்லைன் கிளாसेस ஜாயின் பண்ணனும் அப்படினா இந்த கீழ இருக்கக்கூடிய Instagram or WhatsApp அதுல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். then you can join for online classes also. Right, so next the third case வந்து என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா case 3. so case 3 வந்து என்னன்னா different time, ஏதோ ஒன்னு டிஃபரண்டா இருந்தாலே எல்லாமே டிஃபரண்ட் ஆயிடும். so different distance, actually different time and distance. so இது எல்லாமே கொடுத்திருந்தாங்க அப்படினா நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இது என்ன அப்படினா since v1 is equal to d1 by t1, v2 can be written as d2 by t2. so average speed ஓட ஃபார்முலா வந்து என்னன்னா total distance traveled divided by total time taken. so இத தூக்கி நீங்க டைரக்டா போடுங்க, ஆன்சர் கிடைச்சிரும் v1 t1 plus v2 t2 divided by t1 plus t2. so இதை எவாலுவேட் பண்ணிட்டீங்கனாலே you can find your answers. okay, so இதுதான் நம்மளோட average speed வந்து கால்குலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள். so next நம்மளோட average velocity. okay, so average velocity question நம்பர் வந்து என்னன்னா 6. average velocity. okay, so average speed ஓட ஃபார்முலா பார்த்தோம் total distance traveled by total time taken. average velocity ஓட ஃபார்முலா வந்து என்ன அப்படினு சொல்லி பார்த்தோம்னா total displacement by total time taken. so மொத்தம் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோம் divided by என்னன்னா total time taken. so இதை எடுத்தாலே போதும். so இதோட ஃபார்முலா வந்து என்னன்னா we can calculate by del x by del t or x2 minus x1 divided by t2 minus t1. so இதை யூஸ் பண்ணி average displacement வந்து கால்குலேட் பண்ணிடலாம். so total displacement divided by total time taken. so next one acceleration. so acceleration அப்படினா உங்களுக்கு என்ன தெரியும்? so velocity, rate of change of velocity தான் நாம என்ன சொல்றோம்னா we call it as an acceleration. so point number 7, acceleration, accelerate அப்படினு சொல்லுவாங்க இல்லையா? acceleration is nothing but we call it as a rate of change of velocity. so change in velocity by time taken or final minus initial velocity divided by time taken. இதுதான் acceleration ஓட ஃபார்முலா. since இது வந்து எப்பவுமே என்னதுன்னா ஒரு வெக்டர் குவாண்டிட்டி, average velocity ஒரு வெக்டர் குவாண்டிட்டி. so next இதோட யூனிட் வந்து பார்த்தோம்னா மீட்டர் per second ஸ்கொயர்ல தான் இருக்கும். since இது பேஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா கூட இருக்குல a into t, இந்த பக்கம் u கொண்டு வந்துட்டீங்கன்னா we can write v is equal to u plus at அப்படினு கூட நாம சொல்லலாம். இப்போ suppose v அப்படிங்கிறது யாரு அப்படினா nothing but our final velocity. when v value is greater than u,
ஓகே ஃபைனல் வெலாசிட்டி ஜாஸ்தி இனிஷியல் அப்படின்னா a ஓட வேல்யூ வந்து பாசிட்டிவ், அதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா we call it as an acceleration அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து u ஓட வேல்யூ வந்து ஜாஸ்தி அப்படின்னா a ஓட வேல்யூ வந்து நெகட்டிவ், we call this as retardation இல்லாட்டி வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா deceleration. இந்த ரெண்டு பேரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே இதே வந்து a ஓட வேல்யூ வந்து எக்ஸாக்ட்லி that is equal to g னு சொல்லுவோம், இல்லாட்டி இது 9.8 meter per second square. This is what we call it as a acceleration due to gravity. Okay, so புவி ஈர்ப்பினால் வரக்கூடிய acceleration due to gravity. Okay, so this is our parameter. And next one, instantaneous values அப்படினா என்னன்னா, so ஒரு value at a particular time, instant is இந்த செகண்ட்ல ஸ்பீட் என்ன, இந்த செகண்ட்ல வெலாசிட்டி என்ன, இந்த செகண்ட்ல ஆக்ஸலரேஷன் என்ன. ஓகே சோ the parameter at that particular instant இதுதான் வந்து instantaneous. ஓகே சோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஸ்பீட், இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன ஆக்ஸலரேஷன், அதை டிஃபைன் பண்ணக்கூடிய பாராமீட்டர் தான் instantaneous velocity. ஓகே சோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய வந்து யார் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, இது வந்து பேசிக் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார் யூனிஃபார்ம் ஆக்ஸலரேட்டட் மோஷன். பேசிக் யூனிஃபார்ம் மோஷன்ல வந்து 4 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இந்த 4 ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபண்டமெண்டலி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 2 3 and 4. மோஸ்ட்லி வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் தான் உங்க ஸ்கூல்ல எல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. பட் இந்த 4th ஈக்குவேஷனும் ஃபண்டமெண்டலி ரொம்ப முக்கியம். v is equal to u plus at, final velocity, initial velocity, acceleration time. Displacement is equal to ut plus half at square. s ங்கிறது displacement இல்ல verticalல வரப்போ height ன்னு கூட எடுத்துக்கலாம். Next v square minus u square is equal to 2as. அடுத்து third வந்து என்னன்னா distance covered in nth second can be written as u plus a by 2 into 2n minus 1. Okay, so இது வந்து என்னன்னா distance covered in nth second. Okay, இப்போ 5th secondல வந்து எவ்வளவு தூரம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் போயிருக்கு, 6th secondல எவ்வளவு th அப்படி சொல்லி கண்டிப்பா கொடுத்திருப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா u plus a by 2 into 2n minus 1. இதை நீங்க டைரக்டா போட்டீங்கனாலே போதும், ஆன்சர் வந்து என்ன ஆயிரும்னா கரெக்ட்டா கிடைச்சிடும். ஓகே சோ நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா 3 different types of motions இருக்கு. சோ இதுதான் வந்து என்னன்னா we call it as a motion of bodies. நான் ஃபார்முலா ஷீட்டையும் வந்து இந்த வீடியோ கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இதுல கிளியரா இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு again இந்த ஃபார்முலாஸ் எடுத்து நீங்க படிச்சிட்டு நீங்க டைரக்டா என்ன பண்ணிரலாம் அப்படினா சம்ஸ்க்குள்ள வந்து இறங்கிடலாம். ஓகே சோ சம்ஸ் இறங்கணும், எனக்கு ஃபுல் கான்செப்ட்ஸ் தெரியாது அப்படின்லாம் நீங்க வந்து எந்த ஒரு கஷ்டமும் பட வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு அது ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா அந்த சம் ஈவன் கூட என்ன பண்ணுங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல அந்த क्वेश्चन வந்து நீங்க போட்டுடுங்க, ஆர் அதர்வைஸ் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுங்க. சோ டெஃபினெட்லி ரிப்ளை வந்து நான் பண்றேன். ஓகே சோ 10th one, see motion of bodies. Okay, so என்னென்ன types of motion இருக்கு அப்படிங்கறது நம்ம இங்க பார்க்க போறோம். So இது 3 different types of motion இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கங்க. So downward motion வேற, free fall வேற. Okay, so downward அதுக்கு அடுத்து free fall. Okay, so upward motion அத வந்து நம்ம கீழ பார்க்கலாம். இப்போ downward motion அப்படினா என்னன்னா ஒரு பால் இருக்கு, அது வந்து நம்ம கீழ தள்ளுறோம், இனிஷியல் வெலாசிட்டி மினிமம் கொடுத்துட்டு நான் தள்ளனா அது வந்து downward. என்னைக்குமே acceleration due to gravity வெக்டர் குவாண்டிட்டி, அதனால நீங்க வந்து கீழ போறப்ப மைனஸ் எடுக்கணும் அப்படினு சொல்லுவாங்க. பட் நீங்க அப்படி எடுக்க தேவையில்லை, கீழ போறப்ப நீங்க பிளஸ்னே எடுத்துக்கங்க. சரியா, ஏன் அப்படினா இது டுவர்ட்ஸ் ஏர்த்ல தான் வருது. அப்ப நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் வெலாசிட்டியோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா மேக்ஸிமமா இருக்கும். அதே வந்து ஃப்ரீ ஃபால்னா என்னன்னா ஓகே இனிஷியல் வெலாசிட்டி 0. நான் இப்ப இந்த மார்க்கர் வச்சிருக்கேன், கை எடுத்துனா இது விழுகுது பாத்தீங்களா, இதுதான் ஃப்ரீ ஃபால். ஆல்வேஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0, ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு பிளஸ் g and here v are also what maximum. Okay, புரியுதா? சோ இந்த ரெண்டு கேसेस வேற, downward free fall அப்படிங்கிறது வேற. நெக்ஸ்ட் ஒன் upward motion. upwardக்கு ஒரே ஒரு ஃபார்ம் தான். என்ன அப்படினா இப்போ நான் ஒரு சர்டன் பால் நான் இங்க வச்சிருக்கேன், இந்த பாலை வந்து நான் தூக்கி வீசுறேன் அப்படினா இனிஷியல் velocity is always maximum and final velocity is always 0 and acceleration due to gravity is
against the earth, so we have to put minus. So 1D பொறுத்த வரைக்கும் இந்த particular formula யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க, கண்டிப்பா ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, so next நாம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Galileo law of odd numbers. So இந்த ரெண்டு தியரம் வந்து இதுல இருக்கு, Galileo law of odd numbers and stopping distance. ஓகே, so இத நாம பார்த்தலாம். ரைட், இந்த Galileo law of odd numbers என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மேல இருந்து நம்ம கீழ வந்து நம்ம கொடுக்கிறோம், இது வந்து கிரவுண்டுக்கு வந்து சேருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல, ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட்ல இதோட ஹைட் வந்து எடுத்துக்குது, அடுத்த ஒரு செகண்ட்ல இதோட ஹைட் வந்து h2, அடுத்த ஒரு செகண்ட்ல என்ன ஆகும்னா இதோட ஹைட் வந்து h3. கீழ வர இப்போ இது 0 செகண்ட்ல ஆரம்பிச்சிருக்கோம் அப்படினா இது வந்து 1 செகண்ட், இது வந்து 2 செகண்ட், இது வந்து 3 செகண்ட் இப்படி போயிட்டு இருக்கும். பட் இந்த ஹைட் வந்து என்ன ஆகும் அப்படினா ஒரு செகண்ட்ல கொஞ்சம் கம்மியான டிஸ்டன்ஸ் தான் கவர் ஆயிருக்கும், அடுத்த செகண்ட்ல டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா கவர் ஆயிருக்கும், அடுத்த செகண்ட்ல இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இந்த ஹைட்ஸோட ரேஷியோ வந்து எப்படி இருக்கும்னா h1 h2 h3, that ratio is always equal to the odd number 1:3:5. இதுதான் Galileo law of odd numbers அப்படினு சொல்லுவோம். ஓகே, சோ இது யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வரும், ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி, இதுதான் ஷார்ட்கட், இது தூக்கி நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னா என்ன, ஒருத்த வந்து ஒரு கார் வந்து ஓட்டிட்டு இருக்கான், சப்போஸ் அவன் வந்து ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல பிரேக் அடிக்கிறான், பட் பிரேக் அடிச்ச இடத்துலயே வந்து கார் வந்து என்ன ஆகாதுன்னா நிக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு கார் இருக்குன்னு வெச்சுக்கலாம். ஓகே ரைட், சோ இந்த இடத்துல ஒரு கார் இருக்கு, அவன் இந்த இடத்துல பிரேக் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ the brake applied, ஓகே, இந்த இடத்துல அப்ளை பண்ணிருக்கான்னு வெச்சுக்கங்க. பட் கார் வந்து இந்த இடத்துல வந்து நிக்குன்னா the car stops here, இங்க தான் வந்து நிக்கும். ஓகே, சோ அப்ப இதுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய தூரத்தை தான் நாம என்ன சொல்றோம்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படினு சொல்றோம். இது வந்து s. சோ இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படினா ரொம்ப சிம்பிள் தான், v² - u² = 2as. since இந்த இடத்துல வந்து பிரேக் அடிச்சிட்டான், அப்ப பிரேக் அடிச்சிட்டான் அப்படினாலே என்னதுன்னா இப்போ இனிஷியல் வெலாசிட்டி, வண்டி ஏதோ வெலாசிட்டில வந்துட்டு இருக்கு, ஃபைனல் இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி வந்து 0 ஆக போகுது. சோ 0² - u² and negative acceleration, ஏனா வண்டி வந்து இப்போ டீசலரேட் ஆகும், ஆக்சலரேட் ஆகாது இல்லையா, பிரேக் அடிச்சா வண்டியோட ஸ்பீட் வந்து குறையும், ஆக்சலரேஷன் வந்து குறையும், into s. so minus minus cancel, we can use u² = 2as. இந்த பர்టిక్యులர் ஃபார்முலாவை நம்ம டைரக்டாவே என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் மிடில் வெலாசிட்டி. சப்போஸ் ஏதோ ஒரு ட்ரெயின் இருக்கு, இந்த ட்ரெயின் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட முன்னாடி இன்ஜின் வந்து ஒரு சர்டன் ஸ்பீட்ல ஒரு போல வந்து தாண்டுது, அடுத்தது என்னன்னா அதோட லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வந்து அதே போல்ல வந்து வேற ஒரு ஸ்பீட்ல வந்து தாண்டுது. அப்போ இதோட மிடில்ல, சரிங்களா, இந்த கேபினோட மிடில்ல இருக்கக்கூடிய ஸ்பீட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா then we can go for this formula middle velocity. இதையும் டைரக்டா எடுத்து என்ன பண்ணுங்கன்னா அப்ளை பண்ணுங்க, இதுக்கும் வந்து நீங்க திருப்பி டிரைவ் எல்லாம் எதுவும் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து ட்ரெயின்னு வச்சுக்கலாம், இந்த ட்ரெயின் இப்படி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், இதுதான் இனிஷியல் வெலாசிட்டி u, இதுதான் ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி கேக்குறாங்க, this v dash can be obtained as v² + u² / 2. சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க மிடில் வெலாசிட்டியோட வேல்யூவை டைரக்டா நமக்கு என்ன பண்ணிடலாம்னா கிடைச்சிரும். ஓகே, சோ இந்த v dash அப்படிங்கறது என்னன்னா we call here as the middle velocity. இதுதான் அந்த மிடில் வெலாசிட்டி அப்படினு சொல்லுவோம். ஓகே, சோ 14th one வந்து highly important concept. இது என்ன அப்படினா calculus. சோ மோஸ்ட்லி ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இருக்கக்கூடிய டவுட், எப்போ டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணணும், எப்போ இன்டகிரேஷன் யூஸ் பண்ணணும். நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு அப்புறம் தான் வெலாசிட்டி டிஃபைன் ஆச்சு, வெலாசிட்டிக்கு அப்புறம் தான் என்னது ஆக்ஸலரேஷன் டிஃபைன் ஆச்சு. அப்ப லோவர் ஆர்டர் டு ஹையர் ஆர்டர் போகணும் அப்படின்னா டெஃபினெட்லி, ஓகே, ஸோ திஸ் இஸ் லோவர் ஆர்டர் டு ஹையர் ஆர்டர். அப்போ இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான டூல் வந்து யாரு அப்படின்னா டிஃபரன்ஷியேஷன். இந்த இடத்துல நீங்க டிஃபரன்ஷியேஷன் தான் யூஸ் பண்ணணும். இதே ஹையர் ஆர்டர் டு லோவர் ஆர்டர், ஆக்ஸலரேஷன்ல இருந்து வெலாசிட்டி, வெலாசிட்டில இருந்து டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்னு நம்ம மட்டும் தான் என்ன பண்ணணும்னா you have to use this particular concept called as what integration. okay, so எப்ப டிஃபரன்ஷியேஷன் யூஸ் பண்ணனும், எப்ப இன்டகிரேஷன். ஆக்ஸலரேஷன் கொடுத்து வெலாசிட்டி இல்லனா வெலாசிட்டி கொடுத்துட்டு டிஸ்பிளேஸ்மென்ட் கேட்டா நீங்க இன்டகிரேட் பண்ணனும். ஃபங்க்ஷன் வந்து லோவர் ஆர்டர் டு ஹையர் ஆர்டர், டிஸ்பிளேஸ்மென்ட் டு வெலாசிட்டி, வெலாசிட்டி டு ஆக்ஸலரேஷன் கேட்டா you have to go for what differentiation. So இந்த இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷனுக்கு நம்ம கிட்ட கால்குலஸ்ல the basic formulas இருக்கு. இந்த ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம்.
இப்போ நார்மலா வந்து we call here as function. இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வேல்யூ வரும், இன்டிகிரேட் பண்ணா என்ன வேல்யூ வரும், இதுதான் வந்து பேசிக்கா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிஃபரன்ஷியேஷன் அண்ட் இன்டிகிரேஷன். இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு அப்படின்னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, இன்டிகிரேட் பண்ணா என்ன வரும்னா கான்ஸ்டன்ட் இன்டு t பிளஸ் c. ஸோ இப்படி தான் நம்மளோட ஃபார்முலா வந்து வரும். இதே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் t இன்டகிரேட் பண்ணா டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, இன்டிகிரேட் பண்ணா t² 2 plus c. இதே t பவர் n இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா n into t power n minus 1, here t power n plus 1 by n plus 1 plus c. Okay, இதே sin atl டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா cos at into a, so here minus cos at divided by a plus c. அதே மாதிரி இங்க வந்து cos at வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா minus a into sin at, so இங்க வந்து என்ன வரும்னா sin at divided by a plus c. அதே வந்து e power at வந்து இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா a into e power at, இங்க வந்து என்ன வரும்னா e power at divided by a plus c. so இந்த மாதிரி பாராமீட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே வந்து log x னு இருக்கு அப்படினா இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 by x. similarly ln x யும் நம்ம என்ன சொல்றோம்னா 1 by x அப்படி சொல்லுவோம். இதோட இன்டகிரேஷன் வந்து அதிகமா வந்து கேட்க மாட்டாங்க. so these are the formulas definitely we require to solve for calculus related problems. so next இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கான்செப்ட் வந்து என்ன பார்த்தோம்னா டைம் கிராஃப். டைம் கிராஃப் பேஸ் பண்ணி நிறைய क्वेश्चंस வந்து இப்போ ரீசன்ட்டா வந்து கால்குலேட் பண்ணி சொல்லி கேக்குறாங்க. சோ டைம் கிராஃப். சோ இந்த டைம் கிராஃப்ல டிஃபரண்ட் டைப்ஸ் இருக்கு. சோ இது ரொம்ப கிளியரா பாருங்க, அப்பதான் வந்து இது புரியும். இப்போ சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஒன், சோ ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட். சோ ஒரு பொருள் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படினோம்னா இந்த கிராஃப்க்கு எந்த மாதிரி வேல்யூ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் வெர்சஸ் டைம் கிராஃப் வந்து எப்படி இருக்கு அப்படினோம்னா அதே இடத்துல, ஏன்னா ஆப்ஜெக்ட் வந்து அதே 5 மீட்டர்ல அப்படியே இருக்கு. சோ நெக்ஸ்ட் velocity to time graph வந்து எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம்னா since velocity is 0, ஏன் அப்படினா displacement is constant. இதுதான் இனிஷியல் பொசிஷன், இதுதான் ஃபைனல் பொசிஷன். இப்போ 5 மீட்டர் அப்படினா இப்படி தான் இருக்கு. சோ நெக்ஸ்ட் acceleration time graph. since velocity வந்து 0, அப்ப acceleration ஓட வேல்யூ வந்து என்னதுன்னா 0. சோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா இப்போ சப்போஸ் ஓகே the speed is uniform, சரிங்களா? இப்போ ஸ்பீட் வந்து யூனிஃபார்மா போகுது அப்படினோம்னா இப்போ டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் எப்படி வருதுன்னு பாருங்க. சோ when I take here displacement versus time graph, so time increase ஆக displacement linearly increase ஆகுது. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ஃபர்ஸ்ட் மீட்டர், செகண்ட் செகண்ட்ல செகண்ட் மீட்டர் அப்படினோம்னா இப்போ ஸ்பீடோட கிராஃப் வந்து எப்படி வரும்னா the velocity ஓட கிராஃப் வந்து எப்படி வரும்னா constant. so velocity is equal to constant. அப்ப velocity constant னா acceleration ஓட வேல்யூ வந்து என்னன்னா 0. okay, here also the acceleration is what, 0, right? next one, so speed is, displacement is increasing with the time. okay, so displacement varies with time. so இதெல்லாம் இப்போ ரெண்டு பர்టిక్యులர் கான்செப்ட் பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் இது டைம், இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மென்ட். so இது இன்க்ரீஸ் ஆகி போயிட்டு இருக்கு அப்படினோம்னா now velocity is what we call here as velocity is increasing linearly. so acceleration will become what, constant. so acceleration value is equal to constant. so இப்படி தான் நம்மளோட கிராஃப் வந்து வரும். so next இதே வந்து நம்மளோட டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் வந்து இதான் டிஸ்பிளேஸ்மென்ட், இதான் டைம் கிராஃப். சோ சப்போஸ் நமக்கு இப்படி இன்க்ரீஸ் ஆகாம இப்படி போயிட்டு இருக்கு அப்படினா இங்க வந்து velocity வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படினா டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதோட ஸ்லோப் வந்து பாருங்க நெகட்டிவ், ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ், velocity டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஆக்ஸலரேஷனோட வேல்யூ வந்து இதுதான் பாசிட்டிவ்னா acceleration is equal to negative. okay, always this value is negative. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து கேக்குறாங்க அப்படினோம்னா so when you want to find displacement you have to calculate area of velocity time graph. okay, so area of velocity time graph, இதோட ஏரியாவை எடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா டிஸ்பிளேஸ்மென்ட் கிடைச்சிரும். அதே மாதிரி இப்போ சப்போஸ் உங்ககிட்ட வந்து velocity கேக்குறாங்க அப்படினோம்னா you have to take area of acceleration time graph. okay, so area of acceleration time graph, இதோட ஏரியாவை எடுத்தோம்னா we will obtain what, velocity component. okay, so next
இதுதான் வந்து t, இதுதான் வந்து x. சப்போஸ் இந்த மாதிரி கிராஃப் எல்லாம் கொடுத்து இது 1 டைமென்ஷனல் கேட்டோம்னா at 2 செகண்ட் இந்த பொசிஷன்லயும் இருக்கு, இந்த பொசிஷன்லயும் இருக்கு. இட் மே பி 2 மீட்டர், இட் மே பி 6 மீட்டர். ஸோ ஒரே டைம்ல இங்கேயும் அங்கேயும் ஒரு பொருள் இருக்க முடியாது. அப்ப இது 1D கிடையாது. சரிங்களா? ஓகே. அடுத்தது இந்த மாதிரி எல்லாம் கொடுத்தாங்கன்னா இது வந்து ஸ்லோப் வந்து ஏறுமுகம் பாசிட்டிவ், இது வந்து ஸ்லோப் வந்து என்னதுன்னா நெகட்டிவ். ஸோ அப்போ எந்த இடத்துல ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், வெலாசிட்டி பாசிட்டிவ் கேட்டாங்கன்னா நீங்க இந்த பாயிண்ட்ஸ் வச்சு என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி கான்செப்ட். இதுதான் நம்மளோட கடைசி கான்செப்ட் இந்த சாப்டர்ல. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி in one dimension. ஏன்னா இந்த 2 டைமென்ஷன்லயும் இதோட கான்செப்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது 1 டைமென்ஷன். velocity of a with respect to b அப்படின்னு எப்படி எழுதணும்னா velocity of a minus velocity of b. velocity of b with respect to a ங்கிறது வந்து vb minus va. ஓகே. சோ இது எப்படி எழுதுவோம்னா velocity of a with respect to என்னதுன்னா b. இதே வந்து என்னன்னா this is velocity of b with respect to என்னதுன்னா a. ஓகே. since இந்த ரெண்டு வேல்யூவை பாத்தீங்க அப்படினா மைனஸ் வந்து வரும். VAB is equal to minus VBA. இப்போ இதே வந்து நம்ம சம்ஸ்லாம் வந்து கொடுத்திருந்தாங்கன்னா இதுல வந்து டைரக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நார்த் அப்படினா பாசிட்டிவ்ல நீங்க எடுத்துக்கணும். நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் தெரியும்ல? சோ இந்த கர்வ் தான். சோ லெஃப்ட் ரைட் நார்த் சவுத். சோ நார்த்னா பாசிட்டிவ், சவுத்னா நெகட்டிவ், ஈஸ்ட்னா பாசிட்டிவ், வெஸ்ட்னா வந்து என்னன்னா நெகட்டிவ். இப்போ ஒரு ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு, நார்த்ல போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ஏ ட்ரெயின் நார்த்ல போறதுக்கு இப்படி தான் வேல்யூ எடுக்கணும். அடுத்து பி ன்னு ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, அது வந்து சவுத்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் ஹியர் 30. ஏன்னா சவுத் அப்படிங்கறதுனால நீங்க வந்து நெகட்டிவ் எடுத்துக்கணும். இப்போ வாட் இஸ் தி வெலாசிட்டி ஆஃப் ஏ? ஃபர்ஸ்ட் ட்ரெயின் செகண்ட் ட்ரெயின் கூட கம்பேர் பண்றப்ப ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட வெலாசிட்டி என்ன அப்படின்னா VA minus VB. So 20 minus of minus 30, the answer will be equal to 50 km per hour. So இப்படி தான் நீங்க ஆன்சர் வந்து எழுதணும். இப்படி தான் வந்து முறை. So எப்பப்பெல்லாம் மேல போகுதோ சரிங்களா பிளஸ் j கேப் யூஸ் பண்ணுங்க. இந்த பக்கம் போச்சுனா மைனஸ் j கேப் யூஸ் பண்ணுங்க. இது பிளஸ் i கேப், இது வந்து மைனஸ் i கேப். சோ டைரக்ஷன் யூஸ் பண்ணி இங்க கொண்டு வாங்க. இதே வந்து நீங்க VBA ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா VB minus VA ன்னு வரும். minus 30 minus 20 which is equal to minus 50 km per hour. So இந்த லாவை நம்ம எப்படினா ப்ரூவ் பண்ணியாச்சு. VAB can be written as minus VBA. Okay, so that's all about this particular chapter. இந்த சாப்டர்ல இவ்வளவுதான் வந்து கான்செப்ட்ஸ் இருக்கு. ரொம்ப ஈஸியான சாப்டர். இந்த சாப்டர் படிச்சு இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார்முலா ஷீட்டை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு ஸ்டடி ஃபார்முலா மட்டும் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல ஃபார்முலாவை பார்த்துட்டு இந்த ஷீட் ஈவன் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கூட ப்ராப்ளம்ஸ் எடுத்து நீங்க டைரக்டா வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சோ ரொம்ப நேரம் தியரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்ஸ்ல வந்து நினைக்காதீங்க. ஓகே, so we will see in our next video. Thank you.